இப்போ இவர் திமுக வந்தோன்னா அதிமுக சரியில்லைன்றாரு. முந்தைய அதிமுக திமுக சரியில்லைன்னு சொன்னார். நல்லா சிந்தனை பண்ணி பாருங்கள். பழைய இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள். அவருடைய பேச்செல்லாம் திமுக பயங்கரமாக வசப்பாடி இருப்பார். இப்போ திமுகவில் வந்தவொடனே அதிமுக வசப்பாடுறாரு. இது அரசியல் தந்திரங்கள். தான் சம்பாதிக்கிறதுக்காக ஆளுங்கட்சி பக்கம் வந்துடணும். இப்போ அடுத்ததாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரப்போகுது 2026. தானா சேகர் பாபு அங்கே வந்துடுவார். அங்கே வந்துட்டு திருப்பி இது இந்து அறநிலையத்துறை அமைச்சகம் கொடுத்துருங்க, நான் சரியாக நடத்துறேன்னு சொல்லுவார். பாருங்கள் நடக்குதா இல்லையா பாருங்கள். இவர் செந்தில் பாலாஜின்னு திரும்ப வந்துடுவாங்க. அண்ணே நம்மெல்லாம் ஒன்றா தானே இருந்தோம், நம்ம ஒன்றாவே இருப்போம், சில காலம் பிரிந்து இருந்தோம், அதனால திரும்ப நம்ம எல்லாம் ஒன்றாவே அரவணைத்து நம்ம ஒன்றாக போகலாம் அப்படின்னு சொல்லி இதே எடப்பாடி காலில் வந்து விழுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு காலில் விழுந்து பழக்கம் இல்லை. இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சகஜம். இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே கிடையாது. காலில் விழனா அவங்க காலை வாரி விடணும். இதுதான் அவங்களுடைய சிந்தனையே.